விவகாரத்தில் தமிழக அரசு எடுத்த முடிவு கொடுத்து உங்களோட கருத்து என்ன முடிவு எடுத்திருக்கு சொல்லுங்க. நீதிமன்ற உத்தரவு மீறி தீவை ஏற்றிருக்காங்க. பட் இதுக்காக நீதிபதி மேலேயே எது கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்குறீங்க? இல்லை, அதை நான் நீதிபதி அவர்களும் அதை பண்ணியிருக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசும் இவ்வளோ கவனம் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த அறநிலைத்துறை அங்கே போய் அந்த சிக்கந்தர் தர்காவில் உயிர் பழை விடுவதற்கு கூடாதுன்னு சொல்லி தடுக்குது பற்றியில், அந்த இடத்துல இருந்து இந்த பிரச்சனை உருவாகுது. அது பல ஆண்டுகளாக அது வழங்கிக்கிட்டு இருக்க ஒரு வழிபாடு. நமக்கு நம்ம முருகன் கோயிலில் நம்ம தீபம் ஏற்றுறது, தைப்பூசத்துக்கு ஏற்றுறோன்னா அது பன்னெடுங்காலமாக இருக்கிறது. என் முருகன் நேற்று வந்தவன் இல்லையே. திருப்பரங்குன்றம் மலையில் நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற கோயிலில் நாங்கள் வழிபடுறது இன்றைக்கி நேற்று இல்லையே. அப்போ ஒரு அரசு, பொறுப்புள்ள அரசு, ஒரு மாண்புமிக்க நீதி என்ன பண்ணியிருக்கணும்னா, பிரச்சனை வரக்கூடாது. மனிதனுக்காக தான் எல்லாம், சட்டம் மதம் எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டதான். மதத்துக்காக மனிதன் இல்லை. இங்கே எல்லாவற்றுக்கும் மேலானது மனிதம்தான். அப்போ என்ன பண்ணணும்னா, இரு சமய வழிபாட்டுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. ஒரு நல்லிணக்க குழு அமைச்சு 2 மத பெரியவர்களையும் கூப்பிட்டு பேசி, அறநிலைத்துறை தலையிட்டோ அல்லது முதல்வர் தலையிட்டோ அவரவர் வழிபாட்டில் ஒருத்தர் தலையிடாதீங்க. நீங்கள் தற்கால வழிபடுறதுக்கு இவங்க தொல்லை பண்ண மாட்டாங்க, நீங்கள் விளக்கேற்றி வழிபடுறதுக்கு முருக வழிபாட்டுக்கு நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாது. அதுக்கு தேவைன்னா உங்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. தேவைன்னா இந்த அறநிலைத்துறை அமைச்சரே வருவார், இல்லை எங்கள் துறை சார்ந்த யாராவது வருவாங்க. நீங்கள் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க, இங்கே பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு தாய் பிள்ளைகளுக்குள்ள உறவு பெருகன்மை ஒழிய பகை வளரக்கூடாதுன்னு பொறுப்பாக பேசியிருந்தால் இது அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும். நீங்கள் 2 பேருமே இதை ரசிக்கிறீங்க, அரசு இதை விரும்புது. இந்த பிரச்சனை இருக்கும்போது இப்போ நீங்கள் பாருங்கள், எத்தனை நாளாச்சு இந்த கேள்வியை கேட்டே இருக்கீங்க. இங்கே இந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு திமுக பக்கம் வரணும்னு நீங்கள் இந்த பிரச்சனையை வளர்க்குறீங்க. இவன் இந்துக்கள் என்ன எனக்கு பாரதிய ஜனதா தான் பாதுகாப்புன்னு இந்த பக்கம் போகணும்னு 2 பேருக்கும் லாபம் இருக்குது. அதனால இந்த பிரச்சனை தீந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ ராமர் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கமிடுறாங்களா? இடலை. ஏன்னு கேளுங்க, ராமர் கோவில் கட்டிட்ட பிறகு அந்த பிரச்சனை முற்று பெற்றதுனால என்ன ஆயிடுதுன்னா, அயோத்தியிலேயே அவங்க போட்டியிட்ட வேட்பாளரை தம்பி அகிலேஷ் என்ன பண்ணுறாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை பொது தொகுதியில் நிறுத்தி தோக்கடிச்சு போகிறாரு. அப்போ அந்த பிரச்சனை சேர்த்து முடிஞ்சிருது, அது முற்று பெற்றுச்சு. ராமர் கோயில் கட்டினோன்னா அந்த பிரச்சனை இல்லை. இப்போ அந்த பிரச்சனை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் செய்ய உனக்கு வழி இல்லை. அப்போ நீ என்ன பண்ணுற, எங்கள் முருகனை ஏன் இத்தனை ஆண்டுகள் வராத முருகன் மேலே உனக்கு இப்போ பாசம் வருது? ஏன் நீ போன வருஷம் விளக்கத்தலை, அதுக்கு முந்தின வருஷம் விளக்கத்தலை? 15 ஆண்டுகளாக பிஜேபி இருக்குது, பல 100 ஆண்டுகளாக அந்த இடத்துல எங்கள் பாட்டன் கோயில் இருக்குது. அங்கே ஏன் நீ விளக்கத்தை வரலை? தேர்தல் 2 மாதம் இருக்கும்போது விளக்குன்னு நிற்கிறியா? என்ன அர்த்தம் அது? அப்போது நீ அற்ப தேர்தல் லாபத்துக்காக இதை பிரிவிக்கிறிய ஒழிய, உண்மையிலே என் பாட்டன் மேலே முருகன் மேலே பக்தி இருந்தால் நீ அப்போவே ஏற்றிருக்கணும். நீ நாட்டில் நல்லாட்சி கொடுக்கணும், சமூக நல்லிணக்கம் இருக்கணும், பிரச்சனை இருக்கக்கூடாது, மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு பேசுனா 2 மக்களையும் கூப்பிட்டு பேசி பிரச்சனை இல்லாமல் தீர்த்துருக்கணும். சத்தம் இல்லாமல் 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கும் இந்த பிரச்சனை. நீங்கள் அங்கே கூட்டம் போட அனுமதிக்கிறீங்க, அவங்கள இது போட அனுமதிக்கிறீங்க. அப்போ நீங்கள் தான் அந்த பிரச்சனையை ஊதி வளர்க்குறீங்க பொறுப்பற்று. அப்போ அதை அரசினுடைய மெத்தனம், அரசினுடைய கவனக்குறைவால் இந்த பிரச்சனை இதுவரை நீளுது. அப்புறம் என்ன, வேற என்ன? நான் கேட்கறதுக்கு அண்ணன் கேட்டல இருங்க. 100 ஆண்டுகளாக ஏத்தலைங்கிறீங்க நீங்கள். எங்கள் முருகன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக எங்களோடு வாழ்கிறான். என் இனம் தோன்றிய காலத்திலேருந்து நாங்கள் எங்கள் இறையாக இருக்கிற. நீ இன்னைக்கு விளக்கத்துங்கிற. போன வருஷம் எங்கே போனேன் நான்? அதே திருப்பரங்குன்றத்தில் திருமுருக பெருவிழா நடத்தும்போது எல்லாரும் சிரிச்சிங்க, என்னை கேவலப்படுத்துனீங்க. இப்போ எல்லாம் வேலை தூக்கிக்கிட்டு வேல் வெற்றி வேல்னு வரீங்க, அரோகரான்னு வர்றீங்க. அன்னைக்கு என்ன? அப்போ நீ தேர்தல் வரும்போது 2 மாதத்துக்கு முன்னாடி போய் இந்த விளக்கு பிரச்சனை கொண்டு வந்தீங்கன்னா நான் எப்படி நினைக்கிறது? உண்மையிலேயே முருகன் மேலே என் பாட்டம் மேலே பக்தி இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? முன்னே பண்ணியிருக்கணும். இப்போ இந்த 4.5 ஆண்டுகள் முடிஞ்சு இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் வர போகுது. இப்போ நான் தீபம் ஏற்றுவேன் அப்படின்னா, தம்பி தீக்குச்சியில் விளக்கையும் ஏற்றலாம், வீட்டையும் எரிக்கலாம். நீங்கள் வீட்டை கொளுத்துறதுக்கு வரீங்க, விளக்கை கொளுத்துறதுக்கு வரல. அதான் இங்கே இருக்கிற பிரச்சனை.